இன்னைக்கு நாம பார்க்க போற அயற்சொல் அதற்குண்டான தமிழ் சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா? கவனிங்களேன். அர்ச்சனை, இது எத்தனையோ முறை தேர்வுல கேட்கப்பட்ட வார்த்தை, சரிங்களா? அர்ச்சனை அதற்குண்டான தமிழ் சொல்மா மலர் வழிபாடு, சரிங்களா? மலர் வழிபாடு. அடுத்தது பாருங்க, அபிப்பிராயம். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்ப நாம நினைச்சுக்குவோம் விருப்பம் அப்படின்னு கூட மனசுல தோணும், சரியாம்மா? ஆனா அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து, அதுதான் என்னதுமா? தூய தமிழ் சொல், கருத்து, சரிங்களா? அடுத்தது பாருங்க, அபிமானம். அபிமானம் அப்படிங்கிற அயற்சொல்லுக்குண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு, சரியாமா? அடுத்தது பாருங்க, அபூர்வம். ரொம்ப அபூர்வமான மலர் சொல்றோம் இல்லைங்களா? அபூர்வம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா புதுமை அல்லது அருமை அப்படின்னு சொல்லப்படுகிறது, சரியாமா? அடுத்த வார்த்தையை பாருங்க, சின்னம். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த வார்த்தை, சின்னம். அதற்குண்டான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தெரிஞ்சுக்கலாமா?